ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு ஃபோல்டர்ல இருக்கிற ஒரு ஃபைல்ஸ வந்துட்டு, இன்னொரு ஃபோல்டர்ல இருக்கிற ஒரு ஃபைல்ஸ்க்கு மூவ் பண்ணோம். விச் மீன்ஸ் வந்துட்டு, ஒரு லேக் ஹவுஸ்ல ஒரு சப் ஃபோல்டர்ல இருக்கிற ஒரு ஃபைல்ஸ வந்துட்டு, இன்னொரு லேக் ஹவுஸ்ல இருக்கிற சப் ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைல்ஸ்க்கு மூவ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து 2வது எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அதே லேக் ஹவுஸ்ல எனக்கு மல்டிபிள் சப் ஃபோல்டர்ஸ் இருக்கு. அந்த சப் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னொரு ஒரு லேக் ஹவுஸ்க்கு மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இத தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்றேன், நான் டைரக்ட்டா வந்துட்டு app.fabricmicrosoft.comக்கு போயிடுறேன். இதில போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ்ல ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் நேத்து இம்மீடியட்டா வந்துட்டு அந்த செஷன் முடிஞ்சோனே அந்த சர்வீசஸ நான் டெலீட் பண்ணணும் அப்படின்றனால, அன்னன்னைக்கு வந்துட்டு அந்த ஒர்க் ஸ்பேஸ நான் டெலீட் பண்ணிடுவேன். ஸோ இப்ப போயிட்டு ஒரு நியூ ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்றேன். ஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸ் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம்பிள் 2 ஃபேப்ரிக் ஜூலை பேட்ச்ன்னு வச்சுக்கலாம். லைசென்ஸ் மாத்திரம் பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் ட்ரையல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஐட்டம் கிரியேட் பண்றேன். ஸோ நியூ ஐட்டம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு ஒரு லேக் ஹவுஸ் வேணும். லேக் ஹவுஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லேக் ஹவுஸ்க்கு பேர் வந்துட்டு பிரான்ஸ் லேக் ஹவுஸ் அப்படின்னு பிரான்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ரா டேட்டா. ஸோ இந்த பிரான்ஸ் லேக் ஹவுஸ் வந்துட்டு இந்த சைடு இருக்கு. இன்னொரு சைடு அடுத்த ப்ரௌசர்ல வந்துட்டு சில்வர் லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க வந்துட்டு app.fabricmicrosoft.comக்கு போயிடுறேன். ஸோ இதில வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள போயிடணும். அதில போயிட்டு நியூ ஐட்டம், லேக் ஹவுஸ், சில்வர் லேக் ஹவுஸ் குடுத்துட்டு கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மட்ட 2 லேக் ஹவுஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு பிரான்ஸு, இன்னொரு வந்து சில்வரு. ஸோ ஃபர்ஸ்ட் விண்டோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரான்ஸ் லேக் ஹவுஸ்ல இருக்கிறோம். செகண்ட் விண்டோல பார்த்தீங்கன்னா, நம்ம சில்வர் லேக் ஹவுஸ்ல இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த பிரான்ஸ் லேக் ஹவுஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நான் மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி, அந்த ஃபோல்டர்ஸ்ல நான் மல்டிபிள் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண போறேன். ஸோ நான் என்ன மாரி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண போறேன் அப்டின்னா, ஸோ என்கிட்ட வந்துட்டு இந்த சாம்பிள் ஃபோல்டர்ஸ்ல வந்துட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு 3 ஃபைல் இருக்கு. எம்ப்ளாயிக்கு வந்துட்டு ஒரு 3 ஃபைல் இருக்கு. ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபைல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஃபைலையும் வந்துட்டு நான் இதில அப்லோட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அண்டர் ஃபைல்ஸ்ல ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் அப்படின்றனால கஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாரி வந்துட்டு ஒரு 3 சப் ஃபோல்டர். எம்ப்ளாயின்றனால எம்ப்ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது ஆர்டர்ஸ் அப்படின்றனால ஆர்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ கஸ்டமருக்குள்ள போயிடலாம். ஸோ அதில போயிட்டு இங்க ஆட் கன்டென்ட்ல நம்ம அதில அப்லோட் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த விண்டோ சின்னதா இருக்கிறனால நான் என்ன பண்றேன், நான் இங்கேயே கிளிக் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு குடுத்துடுறேன்.
ஸோ இதில் என்னோட டிரைவில் இந்த கஸ்டமர் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இந்த 3 ஃபைல்ஸையும் நான் இதில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்துட்டு எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயியில் வந்துட்டு அப்லோட் ஃபைல்ஸ். ஸோ அந்த எம்ப்ளாயியில் இருக்கிற இந்த 3 ஃபைல்ஸையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸில் அப்லோட் ஃபைல்ஸு. ஸோ ப்ரௌஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் டேபிளில் இருக்கிற இந்த 3 ஃபைல்ஸையுமே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஃபைல்ஸுமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நம்மளுடைய பிரான்ஸ் லேகோஸில் அண்டர் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள நம்மளுக்கு 3 சப் ஃபோல்டர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 3 சப் ஃபோல்டரையும் வந்துட்டு நான் சில்வர் லேகோஸ்க்கு மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் புதுசாக ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு app.fabricmicrosoft.com போயிடுறேன். ஸோ முதல்ல நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போயிட்டு ஒரு நியூ ஐட்டம். ஸோ பைப்லைன் நம்மளுக்கு வேணும். பைப்லைன் வந்துட்டு நம்ம ஃபேவரட்டிஸ்லேயே இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஃபேவரட்டிஸில் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பைப்லைன். ஸோ பைப்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நேம் வேணும்னா நேம் வச்சுக்கலாம். இல்லைன்னா இதே நேமில் போயிடலாம். பேசிக்கலி வந்துட்டு அந்த பைப்லைனோட நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். கிரியேட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க என்னென்னலாம் டேபிள் நேம் இல்ல ஃபைல் நேம் இருக்கோ, ஃபோல்டர் நேம் இருக்கோ, இது எல்லாத்தையும் நான் ஒரு டேபிள்ல வந்துட்டு டைனமிக்கா வச்சுட்டு, அந்த டேபிள வந்துட்டு நான் இதில கால் பண்ண போறேன். அது மூலமா நான் இந்த இன்புட்ட எடுக்க போறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டேபிள்ஸ் கிரியேட் பண்றதுக்கு வித்தின் ஃபேப்ரிக்குள்ள முதல்ல நீங்க ஒரு வேர் ஹவுஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், புதுசா ஒரு ப்ரௌசர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில போயிட்டு app.fabricmicrosoft.com போயிடலாம். நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ சூஸ் பண்ணிக்கங்க. இதில போயிட்டு நியூ ஐட்டம். ஸோ இந்த கீவேர்ட்ல போயிட்டு வேர் ஹவுஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேர் ஹவுஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத கிளிக் பண்ணிக்கலாம். இந்த வேர் ஹவுஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். இப்போ நம்மளுடைய கம்பெனி வந்துட்டு என்ன மாதிரி பிசினஸோ, அந்த மாதிரி அந்த பிசினஸ் பேர் வைக்கலாம். இப்போ சேல்ஸ்னா சேல்ஸ் வேர் ஹவுஸ், புரொடக்ஷன்னா புரொடக்ஷன் வேர் ஹவுஸ் அந்த மாதிரி வந்துட்டு நீங்க வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கஸ்டமர் ஆர்டர்ன்றனால சேல்ஸ்ன்னே வச்சுக்கிறேன். சேல்ஸ் வேர் ஹவுஸ். குடுத்துட்டு கிரியேட் குடுத்துறேன். ஸோ வேர் ஹவுஸ் கிரியேட் ஆனோனே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு அதோட ஸ்கீமா கிரியேட் ஆயிடும். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா டிபிஓ ஸ்கீமா இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஸ்கீமால கிளிக் பண்ணிட்டு, மேல போனீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நியூ எஸ்கியூஎல் கொரின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்கியூஎல் கொரி எழுதணும். எஸ்கியூஎல் கொரி என்ன எழுதணும்னா, பேசிக்கலி வந்துட்டு நான் அந்த டேபிள்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்றதுக்கு ஒரு எஸ்கியூஎல் கொரி எழுதணும். அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு டேபிள் கொரி எழுதுறேன். கிரியேட் டேபிள். டிபிஎல் கான்ஃபிக். அந்த டேபிளுக்கு பேர் கான்ஃபிகரேஷன் டேபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு டிபிஎல் கான்ஃபிக் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி காலம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சோர்ஸ்
நேம். ஓகேங்களா? அப்படின்னு வச்சுக்கலாம். இத வந்து வேர்க்கர். இது லென்த்தா இருக்கும் அப்படின்றனால 255 எடுத்துக்கிறேன். அடுத்து டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன ஜென்ரலா சிங்க்ன்னு சொல்லுவோம். சிங்க் நேம் வேர்க்கர். ஒரு 255 எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அந்த ஃபோல்டர் வந்துட்டு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னா, நம்ம இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு எஸ் ஆர் நோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு காலம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இஸ் ஆக்டிவ் ஐஎன்டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இஸ் ஆக்டிவ் வந்துட்டு 1ன்னு இருந்ததுன்னா, அது ரன் ஆகணும். ஐஎன்டில வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு இருந்ததுன்னா ரன் ஆகக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ நம்ம இத செலக்ட் பண்ணிட்டு மேல ரன் பண்ணிக்கலாம். ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்கீமாவ வந்துட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அண்டர் டிபிஓல டேபிள்ஸ்ல நம்மளுடைய டேபிள் கான்ஃபிக் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நம்ம டேபிள் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு நம்ம எந்த இன்புட்டும் குடுக்கல. ஸோ இன்புட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் இன்டூ டிபிஎல் கான்ஃபிக் வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ்ல போயிட்டு நான் அந்த 3 டேபிளோட நேமும் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர்ல 1 போட்டுக்கலாம். இந்த சைடு வந்துட்டு டேபிளோட நேம் கஸ்ட். ஆப்போசிட் சைடு வந்துட்டு கஸ்ட் அவுட். ஸோ அது ஆக்டிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1. ஓகே. ஸோ இத அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. சீரியல் நம்பர் 2, 3 இந்த இடத்துல வந்துட்டு எம்ப்ளாயி. இந்த இடத்துல வந்துட்டு ஆர்டர். ஸோ எம்ப்ளாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி அவுட்ன்னு போட்டுக்கலாம். ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் அவுட்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்னொரு ஒரு ரோ ஆட் பண்ணிக்கிறேன். ரோ நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சப்ளையர்ன்னு வச்சுக்கலாம். ஸோ சப்ளையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளையர் அவுட்ன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். இத வந்து நான் ஆக்டிவ 0 ஆக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இன்புட்ட நம்ம உள்ள குடுத்துடலாம். ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் கான்ஃபிக் இது குடுத்துடுறேன். இப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேபிள்ல இருக்கிற அந்த 4 ரோவும் கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்ப இந்த 4 ரோவுமே நம்ம டைனமிக்கா நம்ம எடுத்துட்டு போணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நம்ம 3 ரோ தான் எடுத்துட்டு போணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இஸ் ஆக்டிவ் அப்படின்றதுல வந்துட்டு 1 ஃபில்டர் பண்ணணும். வேர் இஸ் ஆக்டிவ் இஸ் ஈக்குவல் டூ 1. இப்போ நான் இத ரன் பண்றேன். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 ரோ வருது. இப்ப இந்த 3 ரோவையும் வந்துட்டு நம்ம அந்த பைப்லைன்ல எப்படி எடுத்துட்டு போறது? அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு புதுசா ஒரு ஆக்டிவிட்டி ஆட் பண்ணணும். ஸோ ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு டேபிள ரெஃபர் பண்றோம் அப்படின்னா, அது வந்து லுக்கப் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபைண்ட் மாதிரி வந்துட்டு ஒரு ஐகான் இருக்கு பாருங்க. ஆக்டிவிட்டீஸ்ல போனீங்கன்னா, ஃபைண்ட் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த லுக்கப் ஆக்டிவிட்டி கிரியேட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த பைப்லைன்ல லுக்கப் ஆக்டிவிட்டி ஆட் பண்றோம். இந்த லுக்கப் ஆக்டிவிட்டில நம்ம என்ன பண்ணணும்னா, கனெக்ஷன் நம்மளுடைய வேர் ஹவுஸ குடுக்கணும். ப்ரௌஸ் ஆல்ல போயிட்டு இந்த சேல்ஸ் வேர் ஹவுஸ குடுத்துர்றேன். குடுத்துட்டு, இப்ப இந்த சேல்ஸ் வேர் ஹவுஸ்ல வந்து நமக்கு அந்த டேபிள் நேம் என்னது? டேபிள்ன்னு செலக்ட் பண்ணிட்டு, இப்போ நீங்க இதுல இருக்கிற அந்த டிபிஎல் கான்ஃபிக் அப்படின்ற அந்த டேபிள செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு, இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் ரோன்னு இருக்கிறத எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ரோனா ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனால வந்து இத எடுத்துருங்க. இப்போ இதோட பிரிவியூ டேட்டா பாருங்க.
ப்ரிவியூ டேட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எத்தனை வருது? 4 ரோ வருது. ஆனா நம்மளுக்கு எத்தனை ரோ வேணும்? 3 ரோ தான் வேணும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க சேல்ஸ் வேர்ஹவுஸ் குடுத்துட்டு, டேபிள் அப்படின்னு மேனுவலா சூஸ் பண்ணாம, கொரின்னு குடுத்துருங்க. கொரின்னு குடுத்துட்டு, இப்ப நம்ம இங்க ரைட் பண்ண கொரிய வந்துட்டு அப்படியே இங்க போட்டுருங்க. அப்ப என்ன ஆகும்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் கான்ஃபிக் வேர் இஸ் ஆக்டிவ் இஸ் ஈக்குவல் டூ 1 அப்படின்னா, மொத்தம் நம்மளுக்கு 3 ரோ தான் வரும். இப்போ நம்ம பிரிவ்யூ டேட்டா குடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த 3 ரோ தான் வருது. ஓகேங்களா? ஸோ எதுக்காண்டி வந்துட்டு அந்த கடைசி காலம் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, ஃபியூச்சர்ல வந்துட்டு இப்போ அந்த டேபிள நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, நம்ம சிம்பிளா வந்துட்டு இதுல ஒரு அப்டேட் கொரி போட்டு அத நம்ம 0ன்னு மாத்திடலாம். ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஃபைன். இப்போ நம்ம லுக்கப் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆக்டிவிட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த டேபிள்ல இருக்கிற டேட்டாவ டைனமிக்கா நம்ம ஃபார் ஈச்சுக்குள்ள எடுத்துட்டு போணும். ஸோ அது ஃபார் ஈச்சுக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி, முதல்ல இந்த லுக்கப் ஆக்டிவிட்டில என்ன அவுட்புட் வருது அப்படின்றத ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஹோம் டேப்ல போயிட்டு, இங்க சேவ் கிளிக் பண்றேன். இப்போ போயிட்டு நான் ரன் பண்றேன். இப்போ இந்த லுக்கப் ஆக்டிவிட்டி ரன் ஆயிடுச்சு. சக்சீடுன்னு வருது. இதோட அவுட்புட் இந்த இடத்துல வந்துட்டு இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு JSON ஃபார்மேட்ல வரும். இந்த லுக்கப் ஆக்டிவிட்டி அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு JSON ஃபார்மேட்ல வரும். ஸோ அவுட்புட்ல என்ன வருது அப்டின்னா, இங்க வந்துட்டு கவுண்ட் 3 அப்டின்னு வருது. ஓகே. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ரோல இருக்கிற டேட்டாவும் வேல்யூவா ஒரு கர்லி பிராக்கெட்குள்ள வருது. ஓகே. ஸோ இதோட மீனிங் என்ன அப்டின்னா, ஸோ ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, JSON எழுதும்போது எப்படி எழுதுவாங்க அப்டின்னா, முதல்ல வந்துட்டு அந்த JSONல அதுவும் வந்துட்டு ஒரு பைனரி ஃபைல் தான். நீங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸெல்லாவோ இல்ல ஒரு CSVயாவோ இமேஜின் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு CSV ஃபைல்ல இல்ல ஒரு எக்ஸெல் ஃபைல்ல நீங்க எத்தன காலம் எழுதப் போறீங்க அப்டின்றத முதல்ல கவுண்ட்ல குடுத்துடணும். இப்ப கவுண்ட் வந்துட்டு இங்க 3 அப்டின்னு இருக்கு அப்டின்னா, ஆக்சுவலா நம்ம 4 காலம் எழுதப் போறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா, JSON பொறுத்தவரைக்கும் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 அப்ப எத்தன? நம்மளுக்கு 4 காலம். ஓகேங்களா? அப்போ கவுண்ட் ஈக்குவல் டூ 3 அப்டின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 4 காலம் ஆட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ அந்த 4 காலம்லயும் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன இன்புட் குடுக்குறோம் அப்டின்றத இந்த இடத்துல கர்லி பிராக்கெட்ல குடுத்திருப்போம். ஸோ வேல்யூவ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3 அந்த மாதிரி. ஸோ இத நம்ம ஐட்டம் 1ன்னு கூட சொல்லக்கூடாது. இத வந்து ஐட்டம் 0ன்னு சொல்லணும். ஏன்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, JSONல கவுண்ட் வந்து 0ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்ப நம்மளுக்கு வந்துட்டு இங்க ஒரு 3 ஐட்டம் இருக்கு அப்டின்னா, நமக்கு ஆக்சுவலா JSONோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான். அப்போ 0, 1, 2 ஓகே. ஸோ நம்ம இத வந்து அப்படிதான் வந்து நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இத காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல போட்டு வச்சுக்கலாம். ஓகே. இத நான் குளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஒரு ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி ஆட் பண்றேன். ஸோ ஃபார் ஈச் ஆட் பண்ணிட்டு, இந்த ஃபார் ஈச்ல நம்மளுக்கு என்ன இன்புட் வேணும்னா, இந்த லுக்கப்ல இருந்து இன்புட் வேணும். ஸோ இந்த லுக்கப்ல இருக்கிற ஆன் சக்சஸ டிராக் பண்ணி இந்த ஃபார் ஈச் மேல விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த லுக்கப்ல இருந்து ஃபார் ஈச்சுக்கு டேட்டா ஃபீட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த டேட்டா நம்மளுக்கு என்னவா ஃபீட் ஆகணும் அப்டின்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு முதல்ல சீக்வென்ஷியல் செலக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஃபார் ஈச் நம்மளுக்கு 1 பை 1ஆ தான் நடக்கணும். இதுல இதுக்கு முன்னாடி நம்ம அந்த அரே ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ அரேக்கு பதிலா ஆட் டைனமிக் கன்டென்ட்ல போயிட்டு, இப்போ நம்ம லுக்கப்ல இருக்கிற இந்த வேல்யூவ எடுத்துட்டு வரணும். ஸோ நம்ம லுக்கப் ஃபார்முலாவோட அவுட்புட் இதுதான். இந்த லுக்கப் ஃபார்முலால கவுண்ட், வேல்யூன்னு 2 இருக்கு. நம்மளுக்கு என்ன வேணும்? வேல்யூ வேணும். வேல்யூல இருந்து தான் நம்மளுக்கு ஐட்டம் இருக்கு.
அப்போ இங்க கீழயே வந்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஃபார்முலாவோட சஜஷன் தரும். ஏன்னா நெறைய பேருக்கு வந்துட்டு ஃபார்முலாஸ் வந்து மேனுவலா எழுத கஷ்டப்படுவாங்க அப்படின்றனால, அதுவே ஃபார்முலாக்கு சஜஷன் தரும். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, லுக்கப் ஒன் ஆக்டிவிட்டியோட வேல்யூ அரே வேணும். ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதுவே ஃபார்முலா அப்டேட் ஆயிடும். அட் த ரேட் ஆஃப் ஆக்டிவிட்டி லுக்கப் டாட் அவுட்புட் டாட் வேல்யூ. ஓகே. அவ்வளோதான். அந்த ஃபார்முலால எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். அப்படியே ஓகே குடுத்துருங்க. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இப்போ நம்ம இந்த லுக்கப்ல இருக்கிற இந்த டேபிள்ஸ ஃபார் ஈச்சுக்குள்ள பாஸ் பண்றோம். இப்போ ஃபார் ஈச்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க தான் நம்ம காப்பி ஆக்டிவிட்டி ரன் பண்ணணும். ஸோ காப்பி ஆக்டிவிட்டி ரன் பண்றதுக்கு இத எடிட் பண்ணிடுங்க. எடிட் பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு காப்பி ஆக்டிவிட்டி ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த காப்பி ஆக்டிவிட்டிக்குள்ள சோர்ஸ்ல போனீங்கன்னா, கனெக்ஷன்ஸ் ஆஸ் யூசுவல் நம்மளுடைய பிரான்ஸ் லேஅவுட் எடுத்துக்கங்க. ஃபைல்ஸா நம்ம எடுக்க போறோம். இந்த ஃபைல்ஸ் எப்படி எடுக்க போறோம்? ஒயில் கார்ட்டா எடுக்க போறோம். இந்த ஒயில் கார்ட் பார்ட் ஃபோல்டர் இத வந்துட்டு நம்ம இப்ப டைனாமிக்கா எடுக்கணும். ஆட் டைனாமிக் கன்டென்ட்ல போயிருங்க. இந்த டைனாமிக் கன்டென்ட் எங்கேருந்து வரணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபார் ஈச்லேருந்து வரணும். ஏன்னா ஃபார் ஈச்ல வந்து நம்மளுக்கு டேபிளா லோட் ஆயிடுச்சு. இப்ப அந்த டேபிள்ல இருந்து நம்மளுக்கு என்ன காலம் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சோர்ஸ் நேம்னா சோர்ஸ் நேம் காலம். சிங்க் நேம்னா சிங்க் நேம் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோர்ஸ் நேம் காலம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூல எக்ஸ்கியூஸ் மீ. இந்த வேல்யூல இருக்கிற இந்த சோர்ஸ் நேம் காலம். இத கிளிக் பண்ணணும். 2 தடவ கிளிக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணுங்க. சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா ஐட்டம் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐட்டம வந்து அரேவா குடுத்தனால ஜஸ்ட் ஐட்டம் மாத்திரம் குடுத்தா போதும். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐட்டம்ல வந்துட்டு 4 காலம் இருக்கு. ஸோ அப்ப அந்த காலம மென்ஷன் பண்ணணும். அப்ப ஐட்டம் டாட் சோர்ஸ் நேம் இத நீங்க குடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இங்க வந்துட்டு ஸ்டார் குடுத்துருங்க அஸ் யூசுவல். அவ்வளோதான். இப்ப சோர்ஸ் பக்கம் முடிஞ்சிருச்சு வேல. டெஸ்டினேஷன் போயிடுங்க. இந்த இடத்துல நம்ம சில்வர் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் பாத்ல இங்க ஃபார் ஈச் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இப்ப நம்மளுக்கு அவுட்புட் ஃபோல்டர் நேம் என்ன வேணும்னா, இந்த சிங்க் நேம் தான் அவுட்புட் ஃபோல்டர் நேம். ஆ. ஸோ அவ்வளோதான். இந்த டெஸ்டினேஷன்லயும் நம்ம எல்லாம் செட் பண்ணியாச்சு. இதுல வந்து சில்வர் லேகோஸ்ல சிங்க் நேம் அப்படின்ற பேர்ல கிரியேட் ஆகணும். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் லேகோஸ்ல சோர்ஸ் நேம்ன்ற ஃபோல்டர பிக் பண்ணும். ஓகே. அவ்வளோதான். இப்போ மெயின் கேன்வாஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக்கப் ஆக்டிவிட்டி. அந்த லுக்கப்லேருந்து ஒரு ஃபார் ஈச். அந்த ஃபார் ஈச்சுக்குள்ள ஒரு காப்பி ஆக்டிவிட்டி. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஹோம் டேப்ல போயிட்டு சேவ் பண்றேன். நம்முடைய ஆக்டிவிட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணும்போது நீங்க இந்த கியூவ பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் ரன் ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லுக்கப் ஆக்டிவிட்டி ரன் ஆகுது. லுக்கப் சக்சஸ் ஆயிடுச்சு. அடுத்தது ஃபார் ஈச்ல காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது. இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. அது சக்சஸ் ஆயிடுச்சு.
அடுத்து செகண்ட் ஃபோல்டர் காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லா ஜாபும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ போயிட்டு நம்மளுடைய சில்வர் லேகோஸை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு 3 ஃபோல்டர்ஸும் கிரியேட் ஆயிருக்கும். ஓகே.